வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது தமிழ்ல சிறப்பு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு என்ன அப்படின்னா, மறை, அதாவது வேதம் என்ற பெயரில் அமைந்த நூல்கள். இந்த ஒவ்வொரு நூல்லையும் இறுதியில் வந்து வேதம் வேதம் அப்படின்னு வரும். வேதம் என்றால் மறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேதம் அல்லது மறை என்ற பெயரில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேதம் என்ற பெயரில் அமைந்த நூல்கள் எத்தனை? இப்போ திராவிட வேதம், ஆன்ற தமிழ் மறை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியில் எந்தெந்த நூல்கள் இருக்குது, அதெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் அழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? வேதம் என்ற பெயரில் அமைந்த நூல்கள் பாருங்க. உத்தர வேதம் என்று அழைக்கப்படுவது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. உத்தர வேதம் அப்படிங்கிறது திருக்குறள். உத்தர வேதம் அப்படின்னு என்ன சார்? மேன்மையான அப்படிங்கிற ஒரு வேதத்தின் அடிப்படையில் மேன்மையான வேதம் அப்படின்னு சொல்லப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப மேன்மை பொருந்திய மேன்மையான வேதம் அப்படின்னு அழைக்கப்படுவது திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய நூல்கள்லாம் வேதம் வேதம்னே வருது, கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக சில வார்த்தைகளை அங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப உத்தர வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். உத்தரம் அப்படின்னா மேன்மையான அப்படின்னு அர்த்தம். அப்ப மேன்மையான வேத நூல் எது அப்படின்னு கேட்டால் அது திருக்குறள். அதை உத்தரவேதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். தமிழ்மறை அல்லது பொதுமறை என்று அழைக்கப்படும். உலக பொது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த தமிழ் மறை தமிழுக்கு வேதமாக அமைந்தது. அதே மாதிரி பொதுமறை எல்லாருக்கும் பொதுவான வேத நூலாக கருதப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் அது திருக்குறள் அப்படின்னு சொல்லும். இது வந்து ஒரு மதத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ அப்படிங்கிறது உரியதன்று, எல்லாருக்கும் பொதுவானது, உலக பொது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க. அப்போ தமிழ்மறை பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். அடிக்கடி கேள்வியில் வரக்கூடியது இந்த உத்தர வேதமும் வேளாண் வேதம். வேளாண் வேதம், வேளாண் என்பதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு கேள்வி. அப்ப அறம் உரைக்கும் தமிழர் வேதம் அப்படிங்கிறது வேளாளர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வேளாண் வேதம் அப்படிங்கிறது நம்ம சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அறத்தை போதிக்கக்கூடிய தமிழர் வேதம் அப்படிங்கிறத நாலடியார். இப்போ இந்த நாலடியார் தொடக்க காலத்தில் எப்படி சொன்னாங்க அப்படின்னா நாலடி, நாலடி 400, நாலடியார் அப்படின்னு பிற்காலத்தில் வருது. அப்போ வேளாண் வேதம் அப்படின்னா அறம் உரைக்கும் தமிழர் வேதம் அப்படிங்கிறத வேளாண் வேதத்தை நம்ம சுருக்கி சொல்கிறோம். அப்போ அது அந்த நூல் என்ன அப்படின்னா நாலடியார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா, சைவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவனை வழிபடக்கூடியவங்க, அவங்களுக்கு தமிழ் வேதமாக இருக்கக்கூடியது எந்த நூல் அப்படின்னா 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். 12 திருமுறைகள். அப்ப 12 திருமுறைகளை கிட்டத்தட்ட 27 பேர் எழுதியிருக்கிறாங்க. அது முதல் திருமுறையிலிருந்து சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் வரைக்கும் 12 திருமுறைகள் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சைவர்களின் தமிழ் வேதம். அப்போ சைவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு யாரு? அந்த 12 திருமுறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது தமிழ் வேதம் சைவ வேதம் அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, இங்கேயும் சைவர்களின் தமிழ் வேதம் 12 திருமுறை தமிழ் வேதம். அதுக்கடுத்து சைவ வேதம் அப்படின்னு சொன்னோம்னா அது திருவாசகத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். திருவாசகம் அப்படிங்கிறது மாணிக்கவாசகர் அவர்களால் எழுதப்பட்டதான் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவோம். திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு முருகாதார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ அந்த தமிழ் வேதம் சைவ வேதம் என்று அழைக்கப்படுவது திருவாசகம். இதை எழுதியது மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து தமிழர் வேதம் அப்படின்னு சொல்றோம். இந்த தமிழர் வேதம் எது அப்படின்னா தமிழருக்கு வேதமாக அமைந்தது திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். திருமூலர் அவர்களால் எழுதப்பட்டது திருமந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 பாடல்களை கொண்டது. திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாடல்களை பாருங்க. இதை தமிழ் 3000 அப்படின்னு இன்னொரு பெயரால் அழைக்கிறாங்க. அதனால தமிழர் வேதம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப பார்த்து வச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகளா இருக்கும். அப்ப உத்தர வேதம் அப்படின்னா திருக்குறள், வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார், அதுக்கடுத்து சைவர்களின் தமிழ் வேதம் 12 திருமுறை தமிழ் வேதம் அல்லது சைவ வேதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம், தமிழர் வேதம் அப்படின்னா திருமந்திரம் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து பெறலாமா? அடுத்து பாருங்க, ஆன்ற தமிழ் மறை. இதை கூட ஒரு தடவை கேள்வியில் கேட்டேன். ஆன்ற தமிழ் மறை, ஆன்ற என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மறை, தமிழ் வேதமாக கருதப்படுவது. அப்ப ஆன்ற தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படிங்கிட்ட 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் அப்படின்னா 12 ஆழ்வார்களால் பாடப்பட்டதான்
4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நூலை ஆன்ற தமிழ்மறை, திராவிட சாகரம் அப்படின்றலாம் பேரில் அழைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. வேதம் அனைத்திற்கும் வித்து என்று எந்த நூலை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, எல்லா வேதத்திற்கும் வித்து போன்றது எது அப்படின்னா திருப்பாவை. இதை திருப்பாவையை யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஆண்டாள் அவர்களால் எழுதப்பட்டது திருப்பாவை. இதை சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமானது. வேதம் அனைத்திற்கும் வித்து திருப்பாவை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவர்களால் எழுதப்பட்டது திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு அதை சொல்றாங்க. திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது நம்மாழ்வாரால் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை திராவிட வேதம் அப்படின்னு சொல்றாங்க. திராவிடர்களுக்கு வேதமாக அமைந்தது, அதனால இது திராவிட வேதம் அப்படிங்கிறது திருவாய்மொழியை சொல்றாங்க. அது நம்மாழ்வாரால் எழுதப்பட்டது. தமிழ் வேதக்கடல் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி அப்படிங்கிறது. சோ திராவிட வேதம் தமிழ் வேதக்கடல், திருவாய்மொழி நம்மாழ்வார் அவர்களால் எழுதப்பட்டது. பாருங்க, திராவிட வேதம் தமிழ் வேதக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சோ இது பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஆன்ற தமிழ்முறை அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்டது. இந்த 12 ஆழ்வார்கள் திராவிடச்சாரியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்திக்ஸ் புக்லயே கொடுத்திருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதியவர், அது திராவிட சாகரத்தை எழுதியவர், இந்த எழுதியவர்கள் அப்படின்ட்டு திராவிடாச்சாரியார்கள் அப்படின்னு பேர் சுட்டுறாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். வேதம் அனைத்திற்கும் வித்தாக அமைவது திருப்பாவை. யார் எழுதிருக்கா அப்படின்னா ஆண்டாள் எழுது. திராவிட வேதம் தமிழ் வேதக்கடல் அப்படிங்கிறது திருவாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எழுதினது நம்மாழ்வார் அவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வேதம் என்ற பெயரில் அமைந்த நூல்கள் அப்படின்னு திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, 5ஆம் வேதம் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான. இப்ப வேதம் அப்படிங்கிறது நம்ம கேள்வி என்ன, 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா மகாபாரதத்தை 5ஆம் வேதம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சரியா, இந்த வேத காலத்துல ரிக், யஜுர், சாம வேதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தமிழ்ல அந்த இதோடு ஒப்பிடக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, இதெல்லாம் நம்மாழ்வாருடைய நூல்கள் இந்த நாளுமே. அப்ப அந்த திருவிருத்தம் அப்படிங்கிறது ரிக்வேதத்தோடு கம்பேர் பண்ணப்படுது, ரிக்வேதமாக கருதப்படுது. அப்ப இது என்ன அப்படின்னா ஆகம முறையை பத்தி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது திருவாசிரியம் அப்படிங்கிறது யஜூர் வேதத்தையோடு கம்பேர் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவாய்மொழி அப்படிங்கிறது சாம வேதத்தோடு ஒப்பிடப்படுது. பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற அதர்வண வேதத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இப்ப 5ஆம் வேதம் அப்படிங்கிறது தமிழ்ல எந்த நூல் சொல்றாங்க அப்படின்னா மகாபாரதத்தை சொல்றாங்க. மகாபாரத இதிகாசங்களில் ஒன்று, ராமாயணம் மகாபாரதம் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மகாபாரதத்தை 5ஆம் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் வேதம் அப்படிங்கிறது ரிக்வேதம், திருவிருத்தம். இரண்டாவது பாத்தீங்கன்னா யஜுர்வேதம், அது திருவாசிரியம். 3ஆம் வேதம் அப்படிங்கிறது சாமவேதம், திருவாய்மொழி. 4வது பாத்தீங்கன்னா அதர்வண வேதம், பெரிய திருவந்தாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 5வது வேதமா மகாபாரதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான வேதம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட நூல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன, மகாபாரதத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.